இருளுக்குள் காத்திருக்கும் அது நீங்கள் நினைப்பதை விட அருகில் உள்ளது. பேய் டைரியில் வரும் அனைத்து கதைகளும் ஆபத்தானவை. இதை தனிப்பட்ட முறையில் யாரும் முயற்சிக்க வேண்டாம். நான் டாக்டர் எம். லிங்கேஸ்வரன். இது பேய் டைரி சீசன் 8. ஒவ்வொரு எபிசோட்லையுமே ஏதாவது ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பது வழக்கம். காரணம் என்னன்னா, சந்திக்கும் நபர் அவருடைய அனுபவத்தை நம்மள்கிட்ட சொல்கிறாரு. அவர் என்ன பார்த்தாரோ, என்ன கேட்டாரோ, இல்லை அவருக்கு என்ன சொல்லப்பட்டதோ அதை அப்படியே நம்மக்கிட்ட சொல்லும் பொழுது அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது, அவர் பார்த்தது உண்மையா, இல்லை அவருக்கு ஏதாவது எலுசினேஷன் இருக்கா, இல்லை சுவாரஸ்யமாக சொல்லணும் அப்படின்றதுக்காக மிகைப்படுத்தி சொல்கிறாரா, இந்த மாதிரியான ஆராய்ச்சிகள் முடிந்து சில வேளைகளில் மற்ற கதைகளோடு மற்ற அனுபவங்களோடு அவங்களுடைய அனுபவங்கள் வித்தியாசப்பட்டதுன்னா அது என்னன்றத, அந்த அனுபவம் ஏன் வித்தியாசப்படுது, அவர் சந்தித்த அந்த அனுபவம் எதனை மூலாதாரமாக கொண்டது அப்படின்றத ஆராய்ச்சி பண்ணி ஒரு எபிசோட் முடிக்கும் பொழுது கேட்கும் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கணும். சும்மா எடுத்ததுக்கெல்லாம் பேய் பிசாசு செய்வன அப்படின்னு சொல்கிறத விட அந்த பேய் பிசாசுக்குள்ளே இருக்கிற என்டிட்டிஸ், அந்த வகைகள், அது ஒரு வகையில் மூட நம்பிக்கையாக இருக்கலாம். சில பேருக்கு உடம்பு முடியாமல் இருக்கலாம். அவங்க ஹைடோஸில் மருந்து எடுத்தாங்கன்னா அந்த மருந்துடைய பாதிப்பாக கூட இருக்கலாம். மன உளைச்சல் இருக்கிறவங்களுக்கு சில காட்சிகள் தென்படுற மாதிரி தோணும். இதையெல்லாம் அவங்க சொல்லும் பொழுது அதை அப்படியே கேட்டுட்டு அதை எடுத்துகிட்டு எபிசோடாக கொடுக்கணும் அப்படின்ற நோக்கம் இல்லாததுனால் ஒவ்வொரு எபிசோட்லையுமே முன்னுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த அனுபவத்தை பகிர்ந்த பிறகு ஒரு விளக்கம் உங்களுக்கு நான் கொடுப்பது வழக்கம். ஆனால் இந்த எபிசோடில் அப்படி இல்லை. காரணம், இந்த எபிசோடில் ஒரு வழக்கமான அனுபவம், ஆனால் கேட்பதற்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. ஒரு குடும்பம், அவர் பேர்லாம் சொல்லாதீங்க, எங்கள் குடும்பம் கொஞ்சம் எங்கள் இடத்துல ரொம்ப பிரபலமான குடும்பம், அதனால் பேர்லாம் சொல்லிடாதீங்க, இடத்தெல்லாம் சொல்லுங்க, ஆனால் யார் என்னன்னு சொல்லிடாதீங்க அப்படின்னு சொன்னதுனால அந்த குடும்பத்தின் அடையாளத்தை மறைத்து இந்த அனுபவத்தை பகிர்றேன். இவர் தற்பொழுது சிங்கப்பூரில் ஆக்சிலரி போலீஸாக இருக்கார். ஏறத்தாழ இவருக்கு 14 வயது இருக்கிற காலகட்டத்தில், ஒரு 2005 2006 இந்த மாதிரியான காலகட்டத்தில் இவருடைய குடும்பம் ஜோஹர் மாநிலத்தில் இருந்திருக்காங்க. இந்த நபருடைய அம்மா கிளேங்கில் பண்டாமாரான் அப்படின்ற இடத்துல பிறந்து வளர்ந்தவங்க. அவங்களோட குடும்பம்லாம் இன்னும் அங்கே தான் இருக்காங்க. ஆனால் திருமணமாகி தன்னுடைய கணவர் ஜோஹரில் இருக்கிறதுனால அவங்க ஜோஹருக்கு குடிபெயர்ந்து வந்துட்டாங்க. சிங்கப்பூர் வேலை. இப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த கதையை சொன்னவருடைய தாய் மாமா, அதோட அம்மாவுடைய தம்பி, பிறந்த ஊர் கிளேங், ஆனால் இங்கே வேலை செஞ்சுக்கிட்டு குடும்பத்தை விட்டு தூரமாக இருக்கிறத விட ஏன் எல்லோரும் குடும்பத்தோட கிளேங்கில் இருக்கிற ஒரு இடத்துல நான் சில வேலை வாய்ப்புகள்லாம் ஏற்படுத்தி தரேன், நீங்கள் அங்கே வாழலாமே, குடும்பத்தோடு இருக்கிறது தானே சந்தோஷம், குடும்பத்தை விட்டு கோடி கோடியாக சம்பாரித்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாத்தையும் சமாதானப்படுத்தி அங்கிருந்து கிளேங்க்கு கூட்டிகிட்டு வந்திருக்கார். வந்த இடத்துல ஒரு பெரிய வீடு, மாடி வீடு, அகலமான விசாலமான ஒரு வீடு. இந்த கதையை சொன்ன நபர், அவருக்கு அப்பொழுது ஏறத்தாழ 14 வயது. ஜோஹோரில் அவங்க தங்கியிருந்த இடத்துல அக்கம் பக்கத்தில் எல்லாருமே நல்ல கலகலப்பாக பேசுகிற ஒரு வட்டாரம். அதையெல்லாம் விட்டுட்டு ஒரு புது வீட்டில் அக்கம் பக்கத்தில் யாருமே அனுபவம் இல்லாமல் பழக்கம் இல்லாமல் இருக்கிறது அவருக்கு ஒரு மன உளைச்சலாக இருந்திருக்கு. பொருட்களை எல்லாம் சரிவர வீட்டில் அடுக்கலை. ஸோ அந்த ஒரு மிஸ்ஸிங் அந்த வீட்டிலே இருந்திருக்கலாமோ அப்படின்ற மிஸ்ஸிங். ஆனால் என்ன செய்கிறது, பெரியவங்க எடுத்த முடிவினால் வர வேண்டியதாக இருக்குது அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் வந்திருந்திருக்காங்க.
வீட்டில் சரியாக பொருட்களை இன்னும் அடுக்கி முடிக்கலை. இப்படி தங்கி இருக்கும் பொழுது அந்த வீட்டுக்குள்ளே நுழையும் பொழுதே ஒரு சந்தோஷமின்மை, ஒரு புது வீட்டுக்கு வந்திருக்கோன்ற மாதிரி கூட தோணலை. ஆனால் வீட்டில் உறவுக்காரங்களாம் வந்திருக்காங்க. பரவாயில்ல, நீ திரும்ப நம்ம ஊருக்கே வந்துட்ட அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை ஆரத்தழுவி எல்லாரும் வரவேற்றிருந்துருக்காங்க. இவருடைய தம்பி, அவருக்கு இன்னும் 2 நாளில், அந்த வீட்டுக்கு வந்து 2 நாளில் அவருடைய தம்பிக்கு வந்து பிறந்த நாள். அந்த பிறந்த நாளில் கொண்டாட்டத்தில் நிறைய ஐஸ்லாம் குடிச்சிருக்காரு. ஐஸ்லாம் குடிச்சிட்டு மேல் மாடியில் போய் படுத்திருந்துருக்காங்க. மேல் மாடியில் படுத்திருக்கும் பொழுது தொடர்ந்து இரவு முழுக்க இரும்பல், வாந்தி. இந்த பர்த்டே கேக் இருக்குல்ல, இவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த கேக்கில் இருக்கிற க்ரீம் எல்லாத்தையும் வலிச்சு சாப்பிட்டுருந்துருக்காரு. அதுவும் நிறைய. இதில் ஐஸ், ஜூஸ் இந்த மாதிரிலாம் குடித்தோன்னே அது ஒரு மாதிரி கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி அவருக்கு ஒரே வாந்தி. ஒவ்வொரு முறையும் பாத்ரூமில் போயிட்டு வாந்தி எடுத்து 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 வந்து அவங்க அம்மா பக்கத்துலேயே படுத்துருந்துருக்கார். திடீர்னு ஒரு கட்டம் இந்த அம்மா யாரும் நடந்து போகிற மாரி தோணிருக்கு. பட்டுன்னு திருப்பி பார்த்துருக்காங்க. ரூமில் இருந்து, அதாவது இவங்க படுத்திருக்கிற ரூமில் இருந்து ஒரு பையன் வேகமாக படியில் இறங்கி கீழே ஓடுற மாதிரி இவங்க கண்ணுக்கு பட்டிருக்கு. இவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க, பாத்ரூம் தான் பக்கத்துலேயே இருக்க, இவன் ஏன் கீழே இறங்கி போயிட்டு வாந்தி எடுக்கணும் அப்படி சொல்லிட்டு கீழே படியில் இறங்கி போய் பார்த்துருக்காங்க. கீழ் மாடியில் யாருமே இல்லை. ஒருவேளை நமக்கு தான் ஏதோ தோணிருக்கு போல இருக்கு அப்படி சொல்லிட்டு மேலே வந்து பார்க்கும் பொழுது அந்த பையன் அவங்க பக்கத்துலேயே தான் படுத்திருந்துருக்கான். நல்ல தூக்கத்தில் இருந்திருக்கார். நமக்கு தான் ஏதோ கண்ணில் பட்டிருக்கு போல இருக்கு, ஏதோ எலுசினேஷனாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு இவங்களும் பேசாமல் படுத்திருந்துருக்காங்க. ஆனால் உண்மையில் அந்த வீட்டில் அவங்களுக்கு நடந்த முதல் அமானுஷ்யம் இது. அதற்கு பிறகு ஆளுக்கு ஒரு ரூமில் பொருட்களெல்லாம் அடுக்கி அவங்க ரூமில் அவங்கவுங்க தங்கியிருக்கும் பொழுது, இவங்கெல்லாம் மேல் மாடியில் இருக்கும் பொழுது கிரவுண்ட் ஃப்ளோரில் மேசையை இழுக்கிற மாதிரி, நாற்காலியை இழுக்கிற மாதிரி இப்படிலாம் சத்தம் கேட்டிருந்திருக்கு. புது வீடு, புது வட்டாரம், நம்ம வந்திருக்கிற இடம் எந்த மாதிரி இடம் தெரியல. திடீர்னு வீட்டுக்குள்ளே திருடர்களோ கொள்ளைக்காரர்களோ வந்திருப்பாங்களோ அப்படின்னு பயந்துக்கிட்டு கையில் என்ன கிடைக்குதுன்னு பார்த்துருக்காங்க. அவங்க கையில் ஹெங்கர் தான் கிடச்சிருந்துருக்கு. சரின்னு ஹெங்கர் எடுத்துக்கிட்டு கீழே இறங்கியிருக்காங்க. யார், இந்த கதையை சொன்னவரும் அவருடைய அப்பாவும் ஹேங்கரோடு கீழே இறங்கியிருந்திருக்காங்க. இறங்கி போனோன்னே சத்தம் நின்றுருக்கு. அப்போ இவங்களுக்கு ஒரு பயம் வந்திருக்கு. அப்போ நம்மளை யாரோ வாட்ச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு லைட்டெல்லாம் எரிய விட்டுட்டு பார்க்கும் பொழுது அங்கே எந்த விதமான மூவ்மெண்ட்டும் இல்லை, பொருட்கள் எதுவும் நகர்த்தப்படவும் இல்லை. ஒருவேளை பக்கத்து வீட்டிலேருந்து வந்த சத்தமோ அப்படின்னு நினச்சிட்டு இவங்க போய் படுத்துருந்துருக்காங்க. அதற்கப்புறம் திரும்பவும் இந்த மேசை நாற்காலி எல்லாம் ரொம்ப ஹாஷாக இழுக்கிற மாதிரி சத்தம் கேட்டுருந்துருக்கு. இப்படி ஒவ்வொரு நாளும் இவர்களுடைய சூழ்நிலை இப்படியே மாறிக்கொண்டே போய்கிட்டு இருக்கும் பொழுது குழந்தைகள்லாம் பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன சத்தம் அது, எங்கேருந்து வருது அப்படின்னு ரொம்ப இரிட்டேட்டாக இருக்க ஆரம்பித்தோன்னே எல்லாரும் அந்த தனித்தனியாக ரூமில் இருந்தாங்களே, பரவாயில்ல எல்லாரும் ஒரே ரூமில் இல்லைன்னா ஒரே இடத்துல படுக்கலாமே அப்படி சொல்லிட்டு எல்லாருமே கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டாங்க. இவங்க புதுசாக வந்ததுனால அந்த வீட்டில் வந்து இந்த சேனல்ஸ்லாம் இல்லை, சிடி போட்டு தான் படம் பார்க்கணுன்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை. ஸோ எல்லோரும் ஒரு படத்தை போட்டு பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டு படத்தை கமெண்ட் பண்ணிக்கிட்டு இப்படி இருந்திருக்காங்க. ஆனால் கீழே இருக்கும் பொழுது மேல் மாடியில் ஆணி அடிக்கிற சத்தம், இஞ்சி இடிப்பாங்கள உரல், அந்த சத்தம் இதெல்லாம் அதிகமாக கேட்க ஆரம்பிச்சிருக்கு. இவங்களுடைய அண்டை வீட்டுக்காரர் பக்கம், அதாவது வீட்டின் வலது புறம் இருக்கிற அண்டை வீட்டுக்காரங்க வந்து ஒரு நேபாள், இந்தியாவிலேருந்து வேலை செய்கிற அவங்கெல்லாம் கூட்டமாக இருந்து தங்கியிருக்காங்க. இவங்களுடைய வீட்டுடைய இடது பக்கம் ஒரு மலையகரங்க குடும்பம்,
இந்த 2 வீட்டில் யாரோ வீட்டில் சமைக்கிறாங்க போல இருக்கு, அதுவும் இத்தனை மணிக்கு ஏன் சமைக்கிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அந்த சத்தங்களை வந்து சகிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. இவங்க கீழே படுக்கும் பொழுதெல்லாம் மேலே சத்தம் கேட்குமா, மேலே படுத்திருந்தாங்கன்னா கீழே சத்தம் கேட்குமா. புது இடத்துல இப்படி சத்தம் கேட்டுட்டு இருக்கும் போது கொஞ்சம் அனுசரித்து போவோமே அப்படி சொல்லிட்டு இடத்துல 6-7 மாத காலங்கள் போயிருந்திருக்கு. இதற்கு இடையில ஒரு முறை வீட்டுக்குள்ளே வந்து இது ஒரு மிருகத்துடைய மலம், அதை வந்து இந்த அம்மா பார்த்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து அந்த மலத்தை பார்த்த உடனே இந்த மிருகமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால யூகிக்க முடிஞ்சிருக்கு. இப்போ அவங்க சொல்லியிருந்தாங்களா, இங்கே பாடுறா, இது வந்து உடும்போட மலம் இங்கே இருக்குன்னா அப்போ உடும்பு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தேடும் பொழுது ரொம்ப பெரிய சைஸில் வந்து ஒரு உடும்பை கிச்சன் வளாகத்தில் பார்த்துருக்காங்க. எங்கேருந்து வந்தது, எப்படி வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதுன்னு அவங்களுக்கு தெரியல. அப்படி இப்படின்னு உறவினர்கள்லாம் கூப்பிட்டு அந்த உடம்பை பிடிச்சி அதை எடுத்துகிட்டு போய் தூரமாக விட்டுருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. வீட்டில் வருமானம் இல்லை, வருமானம் பத்தலை, வீட்டில் ஆக்கி வைக்கிற உணவுகள் சீக்கிரமாக துர்நாற்றம் அடிக்கிறது, சோறு கூட ஒரே நாளில் ஊசி போயிடுறது. அதனால் தினமும் சோறு ஆக்கினாலும் 5 பேருக்கு ஆக்கினாலும் ஒரு 2 பேர் சாப்பிட்டாங்கன்னா மிச்சம் 3 பேர் சாப்பிட்ற சாப்பாடு ஊசி போயிடுது. அதனால் அதை தூக்கி போடணும். இப்படி இருக்கிறதுனால வீட்டில் அரிசி தங்கலை. அவங்களோட அடுப்பாங்கரையில் இருக்கிற சமைக்கும் பொருட்கள் எல்லாமே ரொம்ப சீக்கிரமாகவே முடிய ஆரம்பிச்சிருக்கு. இதனால் அவங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமான செலவு ஏற்பட்டிருக்கு. அப்புறம் வீட்டுக்குள்ளேயே நிறைய மனஸ்தாபங்கள் ஆரம்பிச்சிருந்திருக்கு. இருக்கிற வருமானத்தை வச்சுக்கிட்டு இதெல்லாம் சமாளிக்க முடியல, என்னதான் நடக்குது வீட்டுக்குள்ள, வேலையும் சரியாக அமையலை. இப்படின்ற பட்சத்தில் இந்த கதையை சொன்ன நபருடைய தந்தைக்கும் அவருடைய தாய் மாமனுக்கும் மனஸ்தாபம் ஏற்பட்டிருக்கு. அதாவது, நீ சொல்லி தானே நான் இங்கே வந்தேன், இல்லைனா நான் அங்கேயே வேலை செஞ்சுருப்பேனே, இங்கே வந்துட்டு நீ சொன்ன மாதிரி எதுவும் செஞ்சு கொடுக்கலையே, நாங்கள் கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய பிரச்சனை வந்திருக்கு. அந்த பிரச்சனை வெட்டுக்குத்து கை கலப்பு வரைக்கும் போகிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஆனால் அப்படி நடக்கலை. ஆனால் அந்த அளவுக்கு ரொம்ப உக்கிரமாக அந்த சண்டை ஏற்பட்டிருக்கு. திரும்பவும் குடும்பத்தை கூட்டிக்கிட்டு ஜோஹர் வரைக்கும் போக முடியாது. நான் முதல்ல போய் சம்பாரிச்சிட்டு அங்கே எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு உங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய தந்தை திரும்ப ஜோஹர் கிளம்பி அந்த பழைய கம்பெனிலே போய் வேலை தேடி சேர்ந்துருக்காரு. ஆனால் அங்கே இருக்கிற விலைவாசியை சமாளிக்க முடியாமல் அந்த அப்பாவும் இங்கே குழந்தைகளோட இந்த அம்மாவும் இருக்கும் பொழுது, சரி நாமளும் ஏதாவது உதவியாக இருக்கலாமே கணவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கொஞ்சம் வேலைக்கெலாம் போயிருக்காங்க. அப்போ காலையில் போனாங்கன்னா அவங்க நைட்டு தான் வருவாங்களாம். அதனால் இந்த கதையை சொன்னவர் தான் அவருடைய தம்பி தங்கச்சியெல்லாம் பார்த்துக்கணும். ஸோ வீட்டில் சமைக்கிறதுல இருந்து அவங்களுக்கு பாடம் சொல்லித்தரது, இப்படி எல்லா பொறுப்புமே இவர் எடுத்துக்கிட்டு இருந்திருக்காரு. ஸோ வீட்டில் அவ்வளவு கஷ்டம் இருக்கிற பட்சத்தில் அப்பப்போ வீட்டில் துர்நாற்றங்கள் வந்திருந்திருக்கு. அந்த இடிக்கல் சத்தம், அந்த மேசை நாற்காலியை இழுக்கிற சத்தம், அது தொடர்ந்து வந்து கொண்டே இருந்திருக்கு. ஒரு முறை பக்கத்து வீட்டுக்காரங்களோட பேசும் பொழுது அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்டிருந்துருக்காங்க, உங்கள் வீட்டில் என்ன நினச்ச நேரத்தெல்லாம் சமைப்பீங்களா, அப்பப்போ இடிக்கல் சத்தம் கேட்குது அப்படின்னு விளையாட்டாக கேட்டிருந்துருக்காங்க. அப்போ இந்த அம்மாவும் சொல்லியிருக்காங்க, அது நாங்கள் இல்லைங்க, நாங்கள் இவ்வளோ நாள் உங்கள் வீட்டில் தான் வருது அப்படின்னு நினச்சோன்னு. அவங்க சொல்லியிருக்காங்க, இல்லைங்க நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம், கணவன் மனைவி 2 பேர் தான் இருக்கோம், நாங்கள் ஏன் விடிகாலெலாம் சமைக்க போகிறோம் அப்படின்னு இருக்காங்க. அப்போது ஒருவேளை அந்த பக்கத்து வீட்டில் இருக்கிற நேபாள் இந்தியர் அவங்களா இருக்குன்னு.
அப்புறம் தெரிய வந்திருக்கு, அவங்க வந்து ஒரு நாள் சமைச்சாங்கன்னா ஒரு 2 நாளுக்கு அதை வச்சு சூடு கட்டி சாப்பிட்டுக்கிட்டு வருவாங்க. திடீர்னுலாம் சமைக்க மாட்டாங்க. அவங்களோட வேலை காலமே வந்து 12 மணி நேரம் 13 மணி நேரம். இந்த வேலையில் எங்கே அவங்க வந்து சமைச்சிக்கிட்டு இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த அம்மாவுக்கு வந்து ரொம்ப அதிசயமாக இருந்திருக்கு. இதற்கு இடையில் அப்பப்போ அந்த வீட்டுடைய ஓனர் இவ்வளோ பெரிய வீட்டுக்கு அவர் 500 வழி தான் ரெண்டல் வாங்கியிருந்திருக்காரு. ஆனால் அப்பப்போ வந்து ஏறத்தாழ அன்றைய காலகட்டத்தில் அந்த வீட்டுடைய விலை மதிப்பு 6 லட்சம் வெள்ளி மேலே. ஆனால் நான் 1.5 லட்சம் வெள்ளிக்கு இந்த வீட்டை நான் உங்களுக்கு விற்கிறேன், வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கன்வின்ஸ் பண்ணியிருந்திருக்காரு. இவங்க வந்து ஒரு கடையில் போய்ட்டு மளிகை ஜாமான்லாம் வாங்குவாங்களாம். அந்த கடைக்காரரும் 1.5 லட்சம் வெள்ளிக்கு கிடைக்காது, வாங்கிக்கங்க அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணியிருந்திருக்காரு. ஆனால் இவங்களுக்கு வீட்டில் சாப்பாடுக்கே கஷ்டப்படுற பட்சத்தை எப்படி 1.5 லட்சம் வெள்ளிக்கு வீடு வாங்குறது அப்படின்ற ஒரு கேள்வி. அதனால் இவங்க வந்து அதற்கான முயற்சிகளை எடுக்கவே இல்லை. இப்படியே இருக்க ஒரு கட்டம் இவங்களுக்கு புரிஞ்சது, இந்த வீட்டில் இருப்பதனால் ஒரு புண்ணியமும் கிடையாது, வேலை வாய்ப்பும் கிடையாது. தூரமாக இருந்திருந்தாலும் குடும்பமாக இருந்திருக்கலாம். இன்றைக்கி கணவர் ஒரு இடத்துல இருக்கார், பிள்ளைங்களை வச்சுட்டு நான் இங்கே கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு காலி பண்ணுறதுக்கு இவங்க முடிவு பண்ணியிருந்திருக்காங்க. அந்த இடைப்பட்ட காலத்தில் இந்த கதையை சொன்னவர் இவர் வந்து படிச்செல்லாம் முடிச்சிட்ட பிறகு இரவு படுக்க போயிட்ட பிறகு அவருடைய ரூமில் வந்து ஒரு பழைய டிவி இருந்திருக்கு. அந்த பழைய டிவி வந்து வேலை செய்யாது. ஆனால் அது ஒரு ஆன்டிக்காக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து ஆரம்பத்தில் அந்த வீட்டுக்கு வந்த புதுசில் அடுக்கி வச்சுருந்துருக்காரு. இவர் லைட்லாம் அடைச்சிட்டு படுத்திருக்கும் பொழுது அந்த டிவியோடைய ரிஃப்ளெக்ஷனில் படியில் யாராவது வந்தாங்கன்னா தெரியுமா. இவர் எத்தனை மணிக்கு படுத்தாலும் சரியாக விடியற்காலை 4 மணிக்கு முழிப்பு வந்துடுமா. முழிப்பு வந்துட்ட பிறகு அதுக்கப்புறம் அவர் புரண்டு படுத்து ஏறத்தாழ 6 மணி போல் திரும்ப கண் இழுத்து தூங்கிடுவாராம். ஒவ்வொரு நாளும் 4 மணிக்கு கண் விழிக்கும் பொழுது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த டிவியோடைய ரிஃப்ளெக்ஷனை பார்ப்பாராம். இப்படி ஒரு தடவை பார்க்கும் பொழுது ஒரு உருவம் மாதிரி, அதாவது மேலே வர மாதிரி இவருக்கு தோணியிருக்கு. இப்படியெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிற பட்சத்தில் இந்த வீட்டை காலி பண்ணணும் அப்படின்னு இவங்களுக்கு தோணிட்ட பிறகு 1.5 லட்சம் வெள்ளிக்கு வீடு கிடைக்காது, வாங்கிக்க அப்படின்னு சொன்ன அந்த கடைக்காரர், பரவாயில்ல நீங்கள் இந்த வீட்டை வாங்காமல் போகிறது கூட எனக்கு வகையில் சந்தோஷம்தான்னு சொல்லியிருக்காரு. அப்போ இவங்க கேட்டிருக்காங்க, என்னங்க என்ன கதை, என்ன மர்மங்கள் மறைஞ்சிருக்கு இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆரம்பத்தில் இந்த வீடுகள் கட்டுவதற்கு முன்பு இது வந்து ஒரு சீனரோட கம்பம், சீனர்கள் வசித்த ஒரு கிராம பகுதி. அந்த நேரத்தில் அந்த வீடு இருந்த பகுதியில் ஓலையில் குளிச்சுக்கிட்டு இருந்த ஒரு சீன பெண்மணி, அவர் குளிச்சுக்கிட்டு இருக்கிறத ஒரு மலாய்காரர் வந்து எட்டி பார்த்துருந்துருக்கார், ஒளிஞ்சிருந்து பார்த்துருந்துருக்கார். இந்த விஷயம் தெரிந்து அந்த மனைவி, அந்த குளிச்சுட்டு இருந்தாங்களா, அவருடைய கணவருக்கு வந்து ஆத்திரம் வந்து, இது ஒரு பெரிய சலசலப்பு, இனங்களுக்கு மத்தியில் ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருந்திருக்கு. அந்த சலசலப்பில் அந்த மலாய்காரர் தாக்கப்பட்டு அங்கேயே அவரோட உயிர் போயிருந்திருக்கு. இது ஒரு சம்பவம். அதுக்கப்புறம் அந்த வீட்டை கட்டிட்ட பிறகு அந்த இடத்துல வந்து ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா வந்துட்ட பிறகு அந்த வீட்டில் முன்புறத்தில் இருக்கிற ஒரு ஸ்கூல், அந்த பள்ளியிலிருந்து ஆசிரியர்கள் கணவன் மனைவி அந்த வீட்டுக்கு குடி புகுந்திருக்காங்க. வரும்பொழுது நல்லா தான் வந்திருக்காங்க. ஆனால் அதற்கு பிறகு அந்த கணவன் மனைவிக்குள்ளே என்ன பிரச்சனை, என்ன ஏதுன்னு தெரியல. அதில் அந்த கணவர் அதே வீட்டில் தூக்கு மாட்டி இறந்திருக்கார். இந்த சம்பவங்கள், அதாவது அந்த தூக்கு மாட்டி இறந்த சம்பவம் நடந்து ஒரு 3 வருடங்களுக்கு பிறகுதான் இந்த குடும்பத்தினர் அங்கே போயிருந்திருக்காங்க.
அதற்கு பிறகு அந்த குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் வந்து அந்த வீட்டை காலி பண்ணிவிட்டு அவங்க எங்கே இருந்தாங்க ஜோஹரில் அங்கேயே போயிட்டாங்க. அங்கே போயிட்ட பிறகு அந்த மாமா மச்சான் பிரச்சனை, குடும்பத்துக்குள்ளே இருந்த சலசலப்பு, இது எல்லாம் குறைஞ்சி இன்று எல்லாரும் ஒன்றா தான் இருக்காங்க. ஆனால் இன்று வரை அந்த வீட்டில் இவங்களுக்கு நடந்த அந்த அமானுஷ்யம், அந்த உருவம், இது பத்தாதுன்னு அந்த வீட்டில் நடந்த சம்பவங்கள் இத்தனை வருடங்கள், ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் அந்த வீட்டில் இருந்துட்டு அதற்கு பின் வீட்டை விட்டு வெளியாகும் பொழுது தான் அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு இந்த வீட்டில் சில அமானுஷ்யங்கள் நடந்திருக்கு. அதனால தான் அந்த வீட்டை குறைஞ்ச வாடகை கொடுத்து அதே நேரத்தில் அந்த வீட்டை வாங்கிக்க சொல்லவும் கேட்டிருந்திருக்காங்க அப்படின்னு இவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. சில நேரத்தில் அமானுஷ்யங்கள் நம்மளை தேடி வருவதில்லை, நாம தான் அமானுஷ்யங்களை தேடணும் அப்படின்ற நோக்கம் இல்லாமல் தேடி போய் சேர்ந்து விடுகிறோம். இன்றும் நினைவு கூர்ந்து என்னால் அந்த வீட்டில் இருந்த அனுபவத்தை மறக்கவே முடியாது. இன்றைக்கி நான் கல்யாணம் பண்ணிட்டேன், எனக்கு பிள்ளைங்களாம் இருக்காங்க. ஆனால் அந்த வீட்டில் இருந்த அந்த அனுபவம் இன்றும் தன்னை பயமுறுத்தி ஒரு ஹாண்டட் மாதிரி கோஸ்ட் பண்ணுது என்ன அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் இன்று அந்த குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அந்த குடும்பத்தில் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் அந்த வீட்டிலேருந்து அவங்களாம் வெளியே இருக்கிறது இறைவன் சித்தம். இது கற்பனை அல்ல, அனுபவம். நான் டாக்டர் எம். ஏ. லிங்கேஸ்வரன். இது பேய் டைரி சீசன் 8.